அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய உபதேசம் அது இயக்குகின்றது அனைத்தையும். அது எது என்று பார்ப்போம். ஏதோ ஒன்று படைத்தது, இயக்குகின்றது. இயக்கம் என்பது சிந்தித்து செயலாற்றுகின்றது. சரியான முடிவுகளை எடுக்கின்றது, தவறான முடிவுகளை எடுக்கின்றது, குழப்பத்தில் செல்கின்றது. இது அனைத்தையும் உருவாக்கிய மூலம்தான் இந்த செயலையும் செய்கின்றது என்பதை நாம் பார்ப்போம். அது எது? ஒரு உதாரணம், இந்த மனித சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மனித சரீரத்தை தாயின் கருவறையில் உருவாக்கியது எது? ஜீவாத்மா, உயிர். அந்த ஜீவாத்மாவின் சக்தி தான், புத்தியும் சக்தியும் தான் இந்த மனித சரீரத்தை படைத்து இயக்குகின்றது. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் சரீரத்தை படைக்கும் போதே எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்கின்ற எல்லா தெளிவோடு தான் படைக்கின்றது. இந்த உபதேசம் ஒரு ஆன்மீகத்தில் பயணம் செய்பவர்களுக்கு நேரடியாக இது தெளிவை தரும் என்று நான் நம்புகின்றேன். டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல சுஷுப்தி நிலையில் எந்த ஒரு கவனமும் இல்லை, எந்த ஒரு உணர்தலும் இல்லை. ஆனால் இந்த உயிர் இயங்குகின்றது ஒவ்வொரு மனிதனுடைய பர்மிஷன் இல்லாம. அப்ப இந்த மூல சக்தி தான் அனைத்தையும் இயக்குகின்றது. உயிர் தான் இயக்குகின்றது. உயிர் தான் இறை சக்தி என்று சொல்கின்றோம். தயவுசெய்து ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்திற்குள் தேடாமல் வெளியில் பார்க்கின்ற, வெளியில் தேடுகின்ற எல்லா வகையான உயர்ந்த கருத்துக்களும் சத்தியங்களும் மாயில் நோக்கி எடுத்துக்கொண்டே செல்லும். ஆன்மீகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்க சரீரத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. சரீரம், உயிர். இதை தாண்டி இருக்கக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கின்ற பிரபஞ்சத்தையே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் புத்தியும் மனிதனுக்கு இல்லை. ஆகையால் ஆன்மீகத்தில் உள்முகமாக இருக்கின்ற உயிரை உணர்ந்து புரிந்து கொள்வது சாத்தியம். அப்படின்னா என்ன? தன்னை உணர்ந்துட்டாரு, ஞானம் அடைஞ்சிட்டாரு, ஜீவன் முக்தரா வாழ்றாரு, தெளிவடைந்துட்டாரு. இது எல்லாமே எதை குறிக்கின்றது என்று நாம் சற்று ஆழ்ந்து கவனிப்போம். ஒவ்வொரு குருமாருடைய அனுபவங்கள் இருக்கின்றது. இதில் என் அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மொத்தமாவே பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் துவங்கும் போது, முடிவடையும் போது 2 விஷயம் இருக்கு. நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், நான் இயக்குகின்றேன், நான் தான் சிந்திக்கின்றேன், நான் தான் செயலாற்றுகின்றேன் என்கின்ற ஒரு உணர்ச்சி முடிச்சுடைய தொகுப்பு. அது சமுதாய வாழ்க்கையில் இருக்கும், ஆன்மீக வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மீண்டும் 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 உடலுக்குள் இருக்கின்ற உயிர் என்கின்ற ஆன்மா தன்முகமாக தன்னை நோக்கி எடுத்துக்கொண்டே செல்கின்றது.
அது பரிணாமத்தை நோக்கி ஓரறிவிலிருந்து ஈரறிவாக, மூன்றறிவாக, நான்கறிவாக, ஐந்தறிவாக, ஆறாம் அறிவாக எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடிய கண்டிஷனை தாண்டி இது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதன் மூலமாக என்ன நடக்குது என்றால், உங்க உயிர்தான் சிந்திக்கின்றது என்று சொல்கின்றேன். உங்கள் உயிர்தான் சிந்திக்கின்றது, சில சிந்தனைகளை செயலாக மாற்றுகின்றது, சில சிந்தனைகளை செயலாக மாற்றுவதில்லை. அனைத்தையும் இயக்குவது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற உயிர் என்கின்ற ஆன்ம சக்திதான். சில குழப்பங்களை உருவாக்குகின்றது, சில காலங்கள் கழித்து தெளிவடைகின்றது. இது எல்லாத்தையும் அனைத்தையுமே நிகழ்த்தும் போது அதனுடைய நிழலாக எதை புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த உயிர் என்கின்ற ஆன்மா இல்லை, நான் தனியாக இயங்குகின்றேன் என்கின்ற மாயிலேயே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற உயிர்தான் இந்த சரீரத்தை இயக்குகின்றது என்றால், எண்ணங்களையும் இயக்குவது அதுவே. சரியான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் என்று ஒன்று உயிருக்கு இல்லை. அனைத்தும் எண்ணங்கள். தேவைகளை நோக்கி நகர வைப்பதும் அதுவே, ஆசைகளை நோக்கி தூண்டுவதும் அதுவே, சரியான முடிவுகளை எடுக்க வைப்பதும் அதுவே, தவறான முடிவில் எடுக்க வைப்பதும் அதுவே. இது அனைத்தையுமே செய்வது நாம் அல்ல, என்னுள் இருக்கின்ற உயிர் என்று புரிந்து கொள்வதுதான் இறுதித்தன்மை. இது எப்படி புரிந்துகிறது? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது சரியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற உயிர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பல டைமென்ஷன்ல. அந்த உயிர் சக்தி வெளிப்படுவதை இன்னொரு மனிதனால் தடுக்க இயலாது. உயிர் சக்தி மீறிய ஒரு சக்தி எதுவும் இல்லை உலகத்தில். உயிர் சக்தியே இறை சக்தி. இதுவே சரணாகதி. இதுவே லிபரேஷன். தொடர்ந்து உங்கள் உயிரை உணர்ந்து கொண்டே இருத்தல். அது இயக்குகின்றது அனைத்தையும். இதுவே ஜீவன் முக்த வாழ்வு. ஒவ்வொரு ஆன்மாவும் தனிப்பட்ட சுதந்திரமாக வெளிப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும். அது சரியாகத்தான் இருக்கின்றது. ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். இதை உணர்ந்து பார்த்தால் நான் சொல்வது ஆழமாக புரியும். ஒரு மனிதன் தொடர்ந்து நான் தான் சிந்திக்கின்றேன், நான் தான் யோசிக்கின்றேன், நான் தான் கவலைப்படுகின்றேன், நான் தான் அனைத்தும் இயக்குகின்றேன். இதோடைய உச்சம்
இப்பிறவியோ, அடுத்த பிறவியோ அனைத்தையும் என்னுள் இருக்கின்ற உயிர்தான் இயக்குகின்றது என்று புரிய வைத்தே தீரும். எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கின்ற உயிர் இப்பிறவியோ, அடுத்தடுத்த பிறவிகளிலோ தன்னை உணர்ந்து பிறவா நிலைக்குச் செல்லும். இந்த சத்தியம் புரிஞ்சுதுன்னா, இப்பிறவியிலேயே முக்தி உங்களுக்கு நடக்கத் துவங்கும். எப்படி? வாழும்போதே அது உணர முடியும். நானும் மத்தவங்க சொல்ற மாரி, இறக்கும்போது முக்தி வரும் என்கின்ற கதையை சொல்ல வரவில்லை. வாழும்போதே அந்த ஜீவன் முக்த தன்மையை உணர முடியும். ஒரு மனிதன் வாழும்போது உணர முடியவில்லை என்றால், மரணம் ஏற்படும்போது உணர முடியாது. இது சாத்தியமில்லை. இது ஒரு கதை. இதைச் சொல்பவர்கள் கதையைச் சொல்கின்றார்கள். வாழும்போது ஒரு மனிதன் ஜீவன் முக்தன் தான், ஜீவன் முக்தியில் தான் நான் வாழ்கின்றேன் என்று உணர முடியவில்லை என்றால், மரணம் ஏற்படும்போது எப்படி உணர முடியும்? அது சாத்தியமில்லாத விஷயம். இந்த சத்தியம் தான் லிபரேஷன் என்று சொல்கின்றேன். விடுதலை. இந்த சரீரத்தையே இயக்குகின்ற உயிர் சக்தி இந்த வாழ்க்கையும் சரியாகத்தான் இயக்குகின்றது. இந்த உயிர் கையில்தான் அனைத்தும் இருக்கின்றது. மனம், எண்ணங்கள், உணர்ச்சிகள், உணர்ச்சி முடிச்சுகள், உணர்வு அனைத்தையும் இயக்கி தன்முகமாக இந்த உயிர்தான் இயக்குகின்றது என்கின்ற மூலத்தை மீண்டும், மீண்டும், மீண்டும் புரிய வைக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகா இறைசக்தி உருவாக்கியிருக்கு பாருங்க. சுய சிந்தனையை தந்து, இதை புரிய வைப்பதற்காக தான் அந்த சுய சிந்தனையை தருகின்றது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. மீண்டும், மீண்டும், மீண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சுய சிந்தனையை பிரயோகம் செய்ய முயற்சி செய்கின்றது. பக்குவப்படும்போது இது தெரிகின்றது. ஓ! நாம் இயக்கவில்லை. என்னுள் இருக்கும் உயிர்தான் இயக்குகின்றது. அது சரியாகத்தான் இயக்குகின்றது. அது சரியாகத்தான் இயங்குகின்றது. எதை நோக்கி? இந்த மனித பிறவியிலிருந்து விடுதலையை நோக்கி மீண்டும், மீண்டும் பிறப்பு என்கின்ற விஷயத்திலிருந்து விலகி விடுதலை அடைந்து எங்கிருந்து வந்தோமோ அதை நோக்கி நகர்கின்றது. இதை புரிந்து உணர்வதுதான் ஜீவன் முக்தி. இதை வாழும்போது உணர முடியும். இந்த உபதேசம் இதை நோக்கி வருபவர்களுக்குத்தான் இது புரிந்து கொள்ள முடியும். Just relax your life. அந்த மனிதன் மாயையில சிக்கிக்கிட்டான். இவங்க ஆன்மீகத்துக்கு வரல. எதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த உயிருக்கு என்ன நடக்கணுமோ அது சரியாக அந்த ஜீவாத்மா பார்த்துக் கொள்கின்றது. உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும், மனித ஜீவராசிகளுக்கும் என்ன நடக்கின்றதோ, என்ன எண்ணங்கள் உதிக்கின்றதோ அனைத்தும் சரிதான். எப்பப்ப பக்குவப்படுமோ அது பக்குவப்படும். It will take time. That's all. அதை முடிவு செய்வது அந்த ஆன்மாதான். இது எனக்கு புரிந்து விட்டது. இனி எதையும் நிரூபிக்கவோ, முயற்சி செய்வதோ ஒன்றும் தேவையில்லை. இனி நடப்பதை வேடிக்கை பார்த்துவிட்டு வாழ்க்கையில் இறுதி நிலையை அடைவோம். ஒரே ஒரு பெரிய ஒரு நிம்மதி, நிறைவு என்னன்னா, எதை நோக்கி இந்த ஆன்ம சக்தி எடுத்துட்டு போகும்?
எதில போய் முடியும் என்கின்ற மனசுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் நம்ம தெளிவாக கூடிய ஒரு விஷயம். இத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த உயிர் ஆனந்தம் என்கின்ற பரிபூரணத்தில் இருந்து இயங்குவதினால், அனைத்து விதமான எண்ணங்களும் நல்லது, கெட்டது. அனைத்து விதமான செயல்களும் இறுதியில் பரிபூரணம் என்கின்ற ஆனந்தத்தில் தான் முடிவடையும் என்பதுதான் உண்மை. இதை வைத்து தான் சொல்கின்றேன். உயிர் சக்தி சரியாக நடத்துகின்றது. உங்கள் வாழ்க்கையில் சரியாகத்தான் நடத்துகின்றது. அது அனைத்தையும் இயக்குகின்றது சரியாக. லைஃப்ல ராங் டைரக்ஷன் ஒண்ணு இல்ல. இது புரிஞ்சுக்கணும். எந்த குருமாரும் தவறாகலாம் போதிக்கல. தவறுன்னு ஒன்று உலகத்துல இல்ல. அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா, முதல் அறிவு 2ஆம் அறிவாக டிரான்ஸ்பார்ம் ஆயி வராது. 5ஆம் அறிவு 6ஆம் அறிவாக பரிணாமம் அடைஞ்சு வராது. இதுவே சாட்சி. மனிதா நீ எதை இழக்கப் போகின்றாய்? நீ இழப்பதே நான் என்கின்ற அகங்காரத்தை இழந்து, உயிர் என்கின்ற இருப்பை தான் உணரப் போகின்றாய். இது ஒரு கேள்வி எழும்பலாம். அப்ப எதுக்கு இத வந்து உருவாக்குறாரு? நான் என்கின்ற அகங்காரத்தை ஏன் உருவாக்குறாரு? அப்படி அது இருந்தா தான் அத உணர முடியும் என்று முடிவு செய்துள்ளது. திஸ் இஸ் த வே இட் வில் பி ஹேப்பன். இப்படிதான் இது நடக்கும். பட்டறிவு என்று சொல்லக்கூடிய பாடம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் த வே ஹேப்பனிங். ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கின்ற அனைத்து விதமான எண்ணங்களும், செயல்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதை இயக்குவது அந்த உயிர் சக்தி. அந்த உயிர் சக்திக்கு அனைத்தும் தெரியும். உடலையே படைச்சிருக்கு அப்படின்னா, வாழ்க்கை இயக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை என்ன சற்று உணர்ந்துட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துரலாம். இந்த உபதேசத்தை கேட்பவர்கள் சற்று சிந்தித்து, இதை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற கவனத்தை திருப்புங்கள். ஒரு மனிதன் சமுதாயமாகட்டும், ஆன்மீக வாழ்க்கையாகட்டும், பரிபூர்ண நிம்மதி, நிறைவு, எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சந்தோஷம், இதை எதிர்பார்ப்பார்கள். இது இந்த சத்தியத்தினால் ஏற்பட துவங்கும். திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை உணர்தல் என்பது என்னுள் உயிராய் இருக்கின்ற ஆனந்த சக்தி இந்த உடலையும் படைத்தது, வாழ்க்கையும் இயக்குகின்ற இதோடைய இறுதி பரிபூரணத்திலேயே சென்று முடிவடையும் என்கின்ற தெளிவுதான் தன்னை உணர்தல் என்று அர்த்தம். இந்த உபதேசம் என் வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு தெளிவையும், தைரியத்தையும், கிளாரிட்டியும் கொடுத்தது, தன்னம்பிக்கையும் கொடுத்தது. நாம் சரியாகத்தான் செல்கின்றோமா? சரியான குருமார்களோடு தான் நம்ம இருக்கின்றோமா? எல்லா பயத்தையும் சரி செய்து சரியாகத்தான் நடக்கின்றது என்று ஆழமாக புரிய வைத்தது. அந்த ஆன்ம சக்திக்கு தெரியும் எத்தனை வருடங்கள் இருக்க வேண்டும், அடுத்து இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதும் சரிதான். இந்த புரிதல் வந்துருச்சுன்னா யாரு மேலயுமே கோபம் இருக்காது. யாரு மேலயுமே இன்கம்ப்ளீஷன்ஸ் இருக்காது.
இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இதுதான் கடவுள் சக்தி இயக்கத்துடைய ரகசியமே இதுதான். இறைவன் எதை நோக்கி எடுத்துச் செல்கின்றார், எதை செய்கின்றார், எதை செய்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற கேள்விக்கே இந்த புரிதல் தான் அடிப்படை. என்னை மீண்டும் மீண்டும் உள்முகமான பரிபூரணத்தை நோக்கி, தெளிவை நோக்கி, ஆனந்தத்தை நோக்கி, இதை யாராலும் தடுக்க இயலாது. எந்த ஒரு மனிதனாலும் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கைய கொலாப்ஸ்லாம் பண்ண முடியாது. காரணம் அந்த இருப்பு ஆனந்தத்தில் இருப்பதினால் என்பதை புரிந்து கொண்டேன். இத ரியலைஸ் பண்ணுங்க. இத நோக்கி சிந்திங்க. இதற்கான விடையை தேடுங்க. உங்களுக்கான பதில் யார் மூலியமாவது உங்களுக்கு கிடைக்க துவங்கும். இதனால வாழ்க்கையே ஒண்ணும் இழக்க மாட்டோம். தெளிவு தான் ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க. சோ கால்டு நீங்க நினைக்கிறது எல்லாமே நடந்தாலும் கூட நிம்மதி இருக்கா? சமுதாயமாகட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகட்டும். மீண்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். மீண்டும் வாட் இஸ் நெக்ஸ்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? இது மூவ் ஆயிட்டே இருக்கு. எப்ப இது எது இயக்குதோ அத உணரும்போது தான் அது நடக்கும். எது என்ன இயக்குது? அது எது என்று தேடத் துவங்குவதுதான், அதை உணர்வதுதான் எல்லா விஷயத்துக்கும் தீர்வு. அது எது? இந்த உயிர். இந்த உயிர் ஆனந்தத்தில் இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டு உணர்வதுதான் அது அனைத்தையும் இயக்குகின்றது என்கின்ற மகா வாக்கியத்தை புரிந்து நிம்மதியாக எது நடந்தாலும் சரி, இந்த தெளிவோடு, இந்த புரிதலோடு, இந்த அனுபவத்தோடு, இந்த வாழ்க்கை என்கின்ற சாகரத்தை கடந்து மீண்டும் நான் பிறக்க வேண்டும், இந்த பூமியில் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையிலிருந்து விலகி, இந்த பூமியில் நான் பிறப்பதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்ற புரிதலை புரிந்து எப்பொழுதுமே இருக்கின்ற பிறவா நிலையிலே இருக்கின்ற, பிறப்பே இல்லாத நிலையில் இருக்கின்ற இருப்பை உணர்ந்து முக்தியில் இறைவனிடம் இறைசக்தியோடு கரைந்து மறையும் இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து மறையும். இந்த வார்த்தை வெறும் கதை அல்ல. சில பேர் நினைக்கலாம், என்ன ஜீவாத்மா பரமாத்மாவோடு இருந்து கரைஞ்சு மறையுமா? இதெல்லாம் சாத்தியமா? அனுபவித்தவர்களுக்கு தெரியும். லாஜிக்கா யோசிக்கிறவர்களுக்கு கதை மாதிரி தான் தெரியும். அப்படி லாஜிக்கா யோசிக்கிறோம், ஜஸ்ட் முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே, இது இருக்கா இல்லையா? ஜஸ்ட் ட்ரை. டோன்ட் கால்குலேட் ஆல்வேஸ். இந்த கால்குலேஷன் பண்ணி 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 எந்த முயற்சி செய்யாம அது ஒரு சுகம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உண்மையிலேயே இந்த அனுபவம் பரிபூரணத்தை தருகின்றது. நான் இதை உணர்கின்றேன், உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி இந்த பூமியில் வாழ்வதற்கு எந்த ஒரு அவசியம் இல்லை என்பதை இதை உணர முடியும். இந்த உயிரை உணர்வதுதான் இறுதி. இதை நோக்கி நகருங்கள். எல்லோருக்கும் ஆனந்த நன்றியில் மீண்டும் சந்திக்கின்றேன். ஆனந்தமாக வாழுங்கள்.